அறிவு வானத்திலிருந்து பொத்துவிட்டு வந்துவிட்டது, அதனால் நான் படிக்கிறேன் என்று பொருளா? இல்லை. அறிவு அவர்களுக்கு இருந்தது, நமக்கும் இருக்கிறது. வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை, நமக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தது யார்? அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தை நீ எந்த கடப்பாறை எடுத்து வந்து இடிப்பேங்கிற? எந்த கடப்பாறை வந்து இடிப்பேங்கிற? சமஸ்கிருதம் படித்தால் மட்டும்தான் மருத்துவராக முடியும். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மன்ன ஒரு நிலைமை இருந்துச்சா இல்லையா? சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் மருத்துவராக முடியும். இன்னைக்கு எப்படி நீட் எழுதினால் தான் மருத்துவராக முடியும் என்கிற நிலை இருக்கிறதோ, இதே நிலை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. சமஸ்கிருதம் தெரிந்தால் மட்டும்தான் மருத்துவராக முடியும். அப்ப நீ ஆக முடியுமா? யாராக முடியும்? யாருக்கு சமஸ்கிருதம் தெரியும்? அப்ப என்ன நிலைமை இருந்தது இந்த நாட்டில்? அந்த நிலையை எதிர்த்து போராடியது யார்? அந்த நிலையை எதிர்த்து இயக்கம் கட்டியது யார்? அந்த நிலையை எதிர்த்து பாடல் பாடியது யார்? அந்த நிலையை எதிர்த்து கவிதை எழுதியது யார்? அந்த இன உணர்வை, மொழி உணர்வை, மாநில உணர்வை ஊட்டியது யார்? திராவிட இயக்கத்தில் பங்கேற்ற தலைவர்கள். அந்த நன்றியை மறந்துவிட்டு பேசலாமா? யாருக்கு என்ன பாடம் எடுக்கிறீர்கள்? இளைஞர்களை எப்படி மடைமாற்றுகிறீர்கள்? எவ்வளவு அபத்தமான அரசியலை செய்கிறீர்கள்? எங்கே போய் முடியும்? சமய நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைக்கக்கூடிய செயல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மதுரையில், மதுரை ஆதீனம் இசை முரசுடைய பாடலை பாடி கேட்டோம். இப்படிப்பட்ட மண்ணில் சமூக நல்லிணக்கத்தை குலைத்து போடுவதற்கு வந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மண்? இஸ்லாமிய பாடலை மதுரை ஆதீனம் பாடுகிறார். இன்னொரு பக்கம் கம்பராமாயணத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் கம்மன் கழக மேடைகளில் சேர்த்தவர் நீதியரசர் மறைந்த மூமு இஸ்மாயில். எப்படி ஒரு 2 பக்கம் இருக்கு பாருங்க உறவு. கம்பராமாயணத்தை கொண்டு போய் சேர்த்தவர் யார்? மூமு இஸ்மாயில். இசை முரசு பாடலை பாடுவது யார்? மதுரை ஆதீனம். இதுதான் தமிழ்நாடு. இப்ப படிச்சிருக்காருல, திருவள்ளுவர் படிச்சிருக்காரு. எங்க அப்பா படிக்கலையா?